நான் உங்கள்ட்ட ஒரு 5 கேள்வி கேட்குறேன். அதுக்கு ஆமா, இல்லன்னு மட்டும் பதில் சொல்லுங்க. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஒரு டாஸ்க் வந்து நீங்க செய்றீங்க. ஸோ டிஸ்ட்ராக்ட்டே ஆகாம ஃபோக்கஸ்டா உங்களால அந்த டாஸ்க்க செஞ்சு முடிக்க முடியுமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு டாஸ்க் வந்து செஞ்சுட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ செஞ்சுட்ருக்கிறப்போவே உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, இல்ல இது கஷ்டமா இருக்கு செய்யறதுக்குன்ட்டு, அத விட்டுட்டு வேற வேல பார்க்க போயிடுவீங்களா? இல்ல இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுவீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கு. லைக் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து செஞ்சுட்டு தூங்குற பழக்கம் இருந்துச்சுன்னா, அத கன்சிஸ்டன்ட்டா நீங்க செய்வீங்களா? இல்ல ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு 4 நாள் செய்யாம, அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் தோணி அத செய்வீங்களா? ஸோ 4த் கொஸ்டின் வந்து உங்களோட டேய வந்து அட்வான்ஸா பிளான் பண்ணி வைப்பீங்க. லைக் காலைல எழுந்ததுமே டூ டூ லிஸ்ட் போட்டு, இதெல்லாம் இன்னைக்கு செய்யணும், ஸோ செய்ய போறேன் அப்படின்னு வந்து செய்வீங்களா? இல்ல சும்மா அப்படி என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு போயிடுவீங்களா? ஸோ என்னோட கடைசி கேள்வி வந்து, உங்களோட டைம வந்து இந்த விஷயம் வேஸ்ட் பண்ணுதுன்னு தெரியும். பட் ஸ்டில் நீங்க வந்து அத பண்ணுவீங்களா? லைக் தேவையில்லாம ஃபோன் யூஸ் பண்றது. ஓகே. இப்ப இந்த 5 கேள்வி வந்து கேட்டாச்சா? ஸோ உங்களுக்கு எத்தன நோ அண்ட் எத்தன எஸ் வந்திருக்குதுன்னு பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நான் ஏன் இந்த கேள்விலாம் கேட்டேன் அப்படின்றது. டிசிப்ளின்றது சிம்பிள் சைக்காலஜிக்கல் டெர்ம்ல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இமேஜின் உங்க பிரெயின் வந்து 2 பார்ட் இருக்கு. லைக் ஒரு பார்ட்டுக்கு வந்து கம்ஃபர்ட் அண்ட் ப்ளஷர் வேணும். அண்ட் இன்னொரு பார்ட் வந்து எப்போ பார்த்தாலும் ஃப்யூச்சர பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எப்போ நீங்க இந்த ஃப்யூச்சர பத்தி திங்க் பண்ற பார்ட்டுக்கு உங்களோட கண்ட்ரோல குடுக்குறீங்களோ, அப்ப மட்டும் தான் உங்களோட லைஃப்ல இருக்க கோல்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு, லைஃப்ல ஒரு சக்ஸஸோ, ஒரு அச்சீவ்மெண்ட்டோ நீங்க பண்ண முடியும். இமேஜின் அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ படிக்கிறத விட்டுட்டு Instagram அண்ட் Netflixலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது ஏன்னா, லாங் டேர்ம்ல கிடைக்கிற ரிவார்ட விட லைக் இப்ப எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, ரொம்ப மாசமோ, இல்ல ரொம்ப வாரமோ கழிச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அது வந்து அப்ப தானே வருன்றதுக்காக, அத வந்து இக்னோர் பண்ணிட்டு, ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கிற லைக் ஒரு Instagram பார்த்து உங்களுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்றதா இருக்கட்டும், Netflix பார்த்து உங்களுக்கு புடிச்ச மூவி, இல்ல சீரிஸ்லாம் பார்த்து இருக்க ஹாப்பினஸும் டக்குனு கிடைச்சிரும். லைக் அந்த ப்ளஷரா இருக்கட்டும், அந்த கம்ஃபர்ட்டா இருக்கட்டும். ஸோ அதனால இப்போ இருக்க எல்லாருமே ஷார்ட் டேர்மா கிடைக்கிற ப்ளஷர் அண்ட் கம்ஃபர்ட்ட நோக்கி போறனால, டிசிப்ளின்டா யாருமே இருக்கிறதில்ல. ஸோ இதனால தான் டிசிப்ளின்டா இருக்கிறது நெறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ இது ஏன்னு சைக்காலஜில நம்மளுக்கு 5 ரீசன்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட்டிங்ல நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நெறைய நோ வந்திருந்துச்சுன்னா, உங்க லைஃப்ல உங்களுக்கு பர்ப்பஸே இல்ல இதுவரைக்கும். லைக் எந்த கோல்ஸும் நீங்க செட் பண்ணல. எந்த பிளான்ஸுமே செட் பண்ணல. அப்படி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ் தான் நெறைய வந்திருக்கும். ஸோ உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு பர்ப்பஸே இல்லன்றப்போ, உங்க பிரெயின் என்ன பண்ணும்னா, எதுனா ஒரு வேலையோ, இல்ல எதுனா ஒரு டாஸ்க்கோ செய்றப்போ, நான் ஏன் இத செய்யணும்? நான் ஏன் அத பண்ணணும்? நான் சும்மாவே இருப்பேனே! அப்படின்ற காரணம் மட்டும் தான் சொல்லிட்டுருக்கும். செகண்ட் ரீசன் என்னன்னா, புவர் ஹேபிட்ஸ். ரிமெம்பர் ஹேபிட்ஸ் ஆர் பவர்ஃபுல். நீங்க வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு, இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டீஸ வந்து எப்ப பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, உங்களோட ஹேபிட் இப்படி பில்ட் ஆகியிருக்கும். அண்ட் இதெல்லாம் பிரேக் பண்றது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அனதர் ரீசன் இஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். லைக் நம்ம இத ஃபெயில் ஆகிருவோம். நம்ம வந்து எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டுருவோம். இவங்க இப்படி நினைப்பாங்க, அப்படி நினைப்பாங்கன்றது காரணமாகவே, நீங்க வந்து டிசிப்ளின்டா இருக்கிறத இக்னோர் பண்ணுவீங்க. லைக் உங்களுக்கு வந்து எல்லா பொட்டன்ஷியலுமே இருக்கு, எல்லா ஃபோர்ஸுமே இருக்கு. பட் ஸ்டில் யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் பீப்பிள் அண்ட் சொசைட்டி. அதனாலேயே உங்களுக்கு இருக்க பொட்டன்ஷியல வேஸ்ட் பண்ணிட்டு, டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு, தேவையில்லாத விஷயத்த நோக்கி ஓடுறீங்களே தவிர, உங்களோட கோல்ஸ் அண்ட் பர்ப்பஸ நோக்கி ஓட மாட்றீங்க. பிகாஸ் யூ ஆர் அஃப்ரைட். டிசிப்ளின்றது ஒரே நாள்ல பில்ட் பண்ற விஷயமே கிடையாது. லைக் திங்க் ஆஃப் இட் லைக் அ மசில். ஓகே. ஸோ ஒரு மசில நீங்க பில்ட் பண்ணணும்னா, அதுக்கு டைம், எஃபோர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி எல்லாம் போடணும். ஸோ நீங்க டைம், எஃபோர்ட், கன்சிஸ்டன்சி எல்லாம் எப்போ உங்க லைஃப்ல கொண்டு வந்து பண்றீங்களோ, அப்போ மட்டும் தான் டிசிப்ளின் பில்ட் ஆகும். லைக் ஒரு நாள் நம்ம அப்படியே ப்ரொடக்டிவா இருந்து எல்லா வேலையுமே முடிச்சுருவோம். ஆனா அடுத்த நாளே எந்த வேலையும் செய்யாம வெட்டியா, லேசியா ஃபோன நோண்டிட்டு தான் இருப்போம். ஸோ இப்படி இருக்கக்கூடாதுன்னா, நம்ம வந்து டிசிப்ளினுக்கு டைம் தரணும். லைக் ஒரு நாள்ல, ஓவர் நைட்ல இது வராது. லைக் உங்களோட டைம், எஃபோர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த 3 வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 வேர்ட் மட்டும் தான் டிசிப்ளின வந்து பில்ட் பண்ணும் உங்க லைஃப்ல. ஆஸ்க் யுவர்செல்ஃப் திஸ் கொஸ்டின். என்ன ஸ்டாப் பண்ணுது டிசிப்ளின்டா இருக்க விடாம? பயமா இருக்கலாம், சோம்பேறித்தனமா இருக்கலாம், ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கலாம். ஸோ அன்லெஸ் யூ சேஞ்ச் வாட்ஸ் இன்சைட் ஆஃப் யூ, யூ கான்ட் சேஞ்ச் எனிதிங் அவுட்சைட். நம்ம எடுக்க போற மொத ஸ்டெப்
சீக்கிரம் எந்திரிச்சுக்கிறது. ஸோ இது எல்லாருமே நீங்க சொல்லி கேட்டுருப்பீங்க. லைக் இப்போ நீங்க 10 மணிக்கு தூங்குற பெர்சனா இருக்கீங்க. எழுந்துக்கிற பெர்சனா இருக்கீங்கன்னா, 6 மணிக்கு நான் எந்திரிச்சுப்பேன், 5 மணிக்கு எந்திரிச்சுப்பேன்னா முடியாது. சத்தியமா முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, 9:30க்கு எழுந்துக்க ஸ்டார்ட் பண்ணணும். லைக் ஒரு 1 வீக் 9:30க்கு எழுந்துக்கோங்க. அண்ட் அடுத்த வீக் வந்து 9 அண்ட் அதுக்கப்புறம் 8:30, 8 அப்படிதான் நீங்க பில்ட் பண்ணி கொண்டுட்டு போணுமே தவிர, 1 நாள் 2 நாள் எந்திரிப்பீங்க 6 மணிக்கு. ஆனா அதுக்கப்புறம் மறந்து அப்படியே விட்டுருவோம். ஸோ அத பண்ணாதீங்க. எந்த விஷயத்துலயுமே அத பண்ணாம, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் ஸ்டெப்பா எடுத்து வைங்க. 9:30க்கு எழுந்துக்கோங்க. எழுந்ததுமே ஃபோன்லாம் எடுக்கக்கூடாது. உங்க பெட்டுலேருந்து உங்க ஃபோன் வந்து ரொம்ப தூரமா இருக்கணும். லைக் ஒரு 4, 5 ஸ்டெப்பு நடந்து போய் தான் என் ஃபோனையே நான் எடுக்க முடியுன்ற டிஸ்டன்ஸ்ல தான் நீங்க வைக்கணும். அப்படியே பெட்லேருந்தே குரங்கு மாரி நான் தாவி போய் எடுத்துட்டு ஆஃப் பண்ற பழக்கம்லாம் வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எழுந்து போய் தான் அந்த அலாரம ஆஃப் பண்ற டிஸ்டன்ஸ்ல வைக்கணும். ஸோ அப்ப மட்டும் தான் நீங்க உண்மையாவே எழுந்து உட்காருவீங்க. இல்லன்னா பெட்ல பக்கத்துலயே வச்சுட்டு, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படியே இருக்க முடியாது. மத்தவங்க வாழ்க்கைய பார்க்குற வரைக்கும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. லைக் ப்ரொடக்டிவா இருக்காது. மத்தவங்க வாழ்க்கைய நீங்க பார்த்துட்டே இருக்கிறப்போ, உங்க வாழ்க்கைய யார் பார்ப்பா? இது யாருமே யோசிக்கிறதும் கிடையாது. யோசிச்சாலும் நான் அப்படிதான் இருப்பேன். ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்தா தான் ஓடப்போறேன் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இத வந்து முதல்ல நிறுத்துங்க. காலையில எந்திரிச்சுக்கிறது, சீக்கிரமா எந்திரிச்சுக்கிறது ஒரு ஸ்டெப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்றது. லைக் எழுந்ததுமே பிரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ நான் வந்து காலையில எழுந்ததுமே பிரஷ்லாம் பண்ணிட்டு தண்ணி தான் போய் குடிப்பேன் ஓகேவா? ஸோ என் வீட்ல வந்து கேட்பாங்க, "காலைல எழுந்ததுமே எப்படிடி தண்ணி குடிக்கிற?" நான் நினச்சுப்பேன், "நீங்கலாம் எப்படி தண்ணி குடிக்காம இருக்கீங்க?" அப்படின்னு. ஸோ ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. சிம்பிளா அப்படியே 10, 15 ஸ்டெப் ரொட்டீன் அப்படி காலைலேருந்து எழுந்து இப்படி மாடு மாதிரிலாம் உழைக்க நான் சொல்லல. சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சமா லைக் ஃபோன் யூஸ் பண்றது எவ்வளோ நல்லாருக்கும்னு எனக்கு தெரியும். நேத்து கூட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் அப்படி 3 மணி நேரம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நேத்து கொஞ்சம் லோவா இருந்தனால பண்ணேன். பட் ஸ்டில் என்னோட வேலைய நான் பண்ணணும்னு நெனைக்கிற வேலைய நான் செய்றேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்க மொத்தமா விடணும்னு கிடையாது. அத கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு, வேலைன்னு வர நேரத்துல உங்களோட வேலைய செய்ய ஆரம்பிங்க. ஓகேவா? நம்ம ஃபோன்லலாம் ஆப்புங்களுக்கு டைம் லிமிட் இருக்கு இப்பலாம். ஸோ அத வந்து செட் பண்ணுங்க. லைக் 3 to 4 ஹார்ஸ் நீங்க Instagramமோ, இல்ல YouTubeஓ, இல்ல வேற எதனா ஆப் யூஸ் பண்றீங்கன்னா, அது வந்து 2 to 3 ஹார்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போங்க. ஒரே நேரத்துல 30 நிமிஷம் தான் நான் யூஸ் பண்ணுவேன்ட்டு பண்ணீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே அந்த லிமிட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமா டைம் வந்து டிக்ரீஸ் பண்ணி தான் இப்போ ஒரு லிமிட்ல கொஞ்சம் இருக்கு அப்பப்போ ஓகேவா? ஸோ இத ட்ரை பண்ணுங்க. இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப நேரம் ஃபோன்லயே ஒரு மாதிரி உங்க ரூம்லயே ஐசோலேட்டடா இருக்காம, நேச்சர் கூட கனெக்ட் ஆகுங்க. லைக் நீங்க பீச்சுக்கு தான் போய் கனெக்ட் ஆகணும், இல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு தான் போகணும்னா அப்படிலாம் கிடையாது. லைக் காலையில உங்க மாடிக்கு போய் சன்ரைஸ் பார்க்கலாம். பீச்சுக்கு தான் நான் போய் சன்ரைஸ்லாம் பார்ப்பேன்னா, யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்க்காமலே இருக்க வேண்டியது தான். ஸோ டெய்லி காலையில சன்ரைஸோ, இல்ல ஈவினிங்ல சன்செட்டோ பாருங்க. அந்த ஃபீலிங்கே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அந்த காத்தோட, அந்த புடிச்ச சாங்ஸ் வந்து அப்படியே போடுங்க ஸ்பீக்கர்ல. எல்லாம் கேட்டுட்டு பண்ணலாம். அண்ட் மண்ணுல நடங்க ஓகேவா? லைக் 5 மினிட்ஸ் கிரவுண்டிங்ன்னு சொல்வாங்க இது ஓகேவா? ஸோ இத நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும். ஸ்லிப்பர்லாம் போடாம மண்ணுல நடங்க, இல்லனா புல்லுல நடங்க. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த விஷயம் நீங்க டெய்லி பண்றப்பவும் ஆஸ்க் யுவர் செல்ஃப் இந்த விஷயம்லாம் என் கோல்ஸ நோக்கி என்ன கூட்டிட்டு போகுதா? லைக் ஃபோன் யூஸ் பண்றீங்க, இல்ல படிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க, ஒரு கேம் விளையாடிட்டே இருக்கீங்கன்னா, இந்த விஷயம் என் கோல் கூட போதா? கோல்ஸ நோக்கி என்ன கூட்டிட்டு போதா? இல்ல இல்லையா? ஸோ கோல்ஸ நோக்கி கூட்டிட்டு போகாத விஷயத்த எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க. ஒரேடியா பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட் பண்ணிடுங்க. இல்லன்னா உங்க கோல் இங்க இருக்கு. ஆனா நீங்க அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறப்போ, தேவையில்லாத விஷயத்த எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். பிராக்டிஸ் சேயிங் நோ. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டாஸ்க் இருக்கு. ஸோ அதே நேரத்துல வேற ஏதோ ஒரு பெர்சன் வந்து உங்கள்ட்ட கேட்கிறப்போ, உங்க டாஸ்க்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு அது பெனிஃபிஷியல் தான் ஓகேவா? பட் உங்களுக்கு அது கிடையாது. ஸோ உங்களோட பொட்டன்ஷியல் அண்ட் டைம அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க மத்தவங்களுக்கு குடுத்து. ஓகேவா? ஸோ பிராக்டிஸ் செய்யணும். அண்ட் கைண்டா சொல்லுங்க. "இல்ல என்னால முடியாது. எனக்கு இந்த வேலை இருக்கு. நீங்க மத்தவங்க கிட்ட போய் இந்த ஹெல்ப் கேளுங்க. என்னால இப்ப பண்ண முடியாது. இல்லன்னா ஃப்ரீயா இருக்கிறப்போ நான் பண்ணி தரேன்." இப்படின்னு வந்து சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்கேன். இப்ப இது எல்லாமே சொல்லியாச்சு. கடைசியா என்ன நம்ம பண்ணணும்னா, நம்மளோட ப்ராக்ரஸ ட்ராக் பண்ணணும்.
லைக் ஒரு 5 டாஸ்க் இருக்கு உங்களுக்கு டெய்லி அண்ட் அது எல்லாமே நீங்க பண்றீங்க. பட் அட் சம் பாயிண்ட் ஒரு 2, 3 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒண்ணு உடம்பு சரியில்லாம போலாம். இல்ல சோகமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம். இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஹெல்த்தியா சாப்பிடணும்னு ஒரு டாஸ்க் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்ப பண்ண முடியாது கரெக்ட்டா. லைக் சாப்பாடே இறங்காது சில நேரம் நமக்கு. சோகமாவோ இருக்கிறப்போ, இல்ல ஃபீவரா, கோல்டா இருக்கிறப்போ. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு ட்ராக் பண்ற நம்ம ப்ராக்ரஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டைம்ல நான் சாப்பிடல. அத எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் இன்னொரு நாள்ல அப்படின்றத வந்து நீங்க கொண்டு போலாம். ஸோ ட்ராக் பண்ணுங்க. இதுக்கு நீங்க ஜர்னல் பண்ணலாம். புல்லட் ஜர்னல்னு இருக்கும். ஸோ Pinterest இருந்துச்சுன்னா புல்லட் ஜர்னல்லாம் போய் பாருங்க. அண்ட் இது ஆப்புமே நெறைய இருக்கு. ஸோ நான் வந்து ஆப் தான் மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவேன். ஒரே நேரத்துல அப்படியே 5, 6 புது ஹேபிட் எல்லாம் நீங்க வந்து லைஃப்ல கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. ஏன்னா நான் அப்படிதான் பண்ணேன். நான் வந்து ஒண்ணு செஞ்சா நான் அப்படியே கரெக்ட்டா தான் செய்வேன். எல்லாத்தையும் செய்வேன். அந்த பெர்ஃபெக்ஷனிசம்னு தேடி போய் நான் கடைசியில ஒண்ணுமே பண்ணாம தான் இருந்தேன். ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஸ்டெப்பா கொண்டு போங்க. இல்ல ஒரு கோல் எடுத்துக்கோங்க. ஒரு ஹேபிட்ட பில்ட் பண்ணணும்னு ஒரு 1 மந்த்துக்கு. அந்த ஹேபிட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மத்ததெல்லாம் நீங்க டெய்லி என்ன பண்றீங்களோ, அந்த விஷயமாவே இருக்கட்டும். லைக் நீங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது காலையில எழுந்ததும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஹேபிட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்க இப்படி பண்ணா தான், நீங்க எல்லா ஹேபிட்டையுமே கொண்டு வந்து டிசிப்ளின்டா லைஃப் வச்சுக்க முடியுமே தவிர, எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில திணிக்கலாம் முடியாது. ஓகே. ஸோ இல்லன்னா நீங்க ஒரு 2, 3 ஹேபிட் நான் கொண்டு தான்ப்பா வரணும். என்னோட கோல் அப்படிதான் நினைக்கிறப்போ, லைக் நீங்க வாக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ வாக்கிங் போறப்போ, ஒண்ணு சாங்ஸ் கேட்கறதுக்கு பதிலா பாட்காஸ்ட் கேட்கலாம். ஸோ நெறைய செல்ஃப் ஹெல்ப்க்கான பாட்காஸ்ட் வந்து யூடியூப்லயும் இருக்கு, ஸ்பாட்டிஃபைலயும் இருக்கு. ஸோ அத கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ, ஒரு ஹேபிட் பண்ற இடத்துல நீங்க 2 ஹேபிட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் பாருங்க. ஸோ இந்த ஹேபிட் வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதுல வேற ஒரு ஹேபிட்ட ஆட் பண்ண முடியுமா? ஸோ இன்டர்லிங்க் பண்ணி நீங்க கொண்டு போலாம் உங்க லைஃப். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னும் ஈஸியா இருக்கும், பெனிஃபிட்டிங்கா இருக்கும். கரெக்ட் டைமுக்கோ, இல்ல கரெக்ட்டான ஃபீலிங்க்கோ நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களால டிசிப்ளின்டா இருக்க முடியாது. கோல்ஸ் நோக்கியும் போ முடியாது. லைக் நான் மண்டே வந்தா தான் இத பண்ணுவேன். இல்ல சண்டே தான் பண்ணுவேன். இல்ல 1ஆம் தேதி தான் பண்ணுவேன்ட்டுலாம் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, டைம் போயிட்டே இருக்கும். உங்க பொட்டன்ஷியலும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்ப தோணுது. இப்ப வந்து ஒரு Thursday ஒரு 3:30 மணி மத்தியானம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ணுங்க. தப்பு கிடையாது. ஸோ இல்ல நான் மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னா, மண்டே எந்த ஃபீலிங்ல இருப்பீங்க? இல்ல அது ரைட் டைமா இருக்குமா? உங்களால முடியுமான்னுலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ தள்ளி தள்ளி டாஸ்க்கையோ, ஹேபிட்டையோ போடாம, இப்பவே இந்த நிமிஷமே ஒரு ஹேபிட்ட வந்து கிரியேட் பண்ணி, ஒரு 21 டேஸ் அத வந்து செய்ய ஆரம்பிங்க. ஸோ ஐ திங்க் யூ நோ வை ஐ அம் டெல்லிங் 21 டேஸ். 21 டேஸ் வந்து ஆகும் ஒரு ஹேபிட் வந்து நம்ம பில்ட் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ அந்த 21 டேஸ் ஒரு ஹேபிட்ட வந்து பில்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 21 டேஸ் இன்னொரு ஹேபிட்ட கொண்டு வாங்க உங்க லைஃப்ல. ஸோ இப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு போங்க. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பண்ணுவேன்ற மைண்ட் செட்ட விட்டுருங்க. இந்த வீடியோல நான் பேசினது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. ஓகே. தேங்க் யூ.